உங்களுக்கு குட்டி சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. சரவணன் என்ற இந்த ஒரு நபர் மலேசியா சேர்ந்தவர், நம்ம ஃபாலோவரும் கூட. இவருக்கு இப்போ வயது 39. இவருக்கு 27 வயது இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, சரவணனும் இவரோட நண்பர்களும் காளியம்மன் கோவில் திருவிழால கலந்துக்கிறாங்க. அப்போ நைட்டு 10 மணிக்கு காவடி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கலாம்னு சரவணனும் இவரோட நண்பரும் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி இவங்க நினைச்ச மாதிரியே சரக்கும் அடிக்கிறாங்க. சரவணனுக்கு வயிறும் ஃபுல்லாகி இவர் ஒன் பாத்ரூம் போலான்னு சரவணனோட நண்பரை விலகி போறாரு. சரவணனோட நண்பர் ஒரு மரத்து மேல ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா மேல ஒரு துணி இருக்கிறத இவர் பார்த்துட்டே இருந்தாரு. திடீர்னு அந்த துணி மரத்தோட உச்சிக்கு ஏறுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்துல சரவணனோட நண்பர் சரவணனை பொய் சொல்லி கூப்பிடுறாரு. இதே சரவணன் அவங்க வீட்டுல இருந்து நிறைய வாட்டி கால் பண்றாங்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. இந்த சரவணனும் போய் பார்த்தா யாரும் கால் பண்ணல. அப்போதான் இந்த நண்பர் அந்த உருவத்தை காட்டுறாரு. அங்க இவரும் மேல பார்த்தா அந்த உருவம் மரத்தோட உச்சிக்கு ஏறிட்டு இருந்திருக்கு. திடீர்னு கோயிலோட ஸ்பாட்லைட் அந்த மரத்துல அடிக்கும் போதுதான் இவருக்கு தெரிய வருது அது ஒரு குட்டி சாத்தான்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, தலையில முடி இல்லாம சிவந்த கண்கள், குறுந்தாடி வச்சுட்டு பாதி உடம்புல இருந்துச்சு. பயந்து போன இவங்க அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க, இவரோட நண்பர்கள் கிட்ட சேரலாம்னு. அப்படி அங்க போகும்போது சரவணனோட நண்பர் சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள போய் விபூதி பூசிக்கலான்னு போறாங்க. அப்படி இவங்க 2 பேர் உள்ள போகும்போது காளியம்மன் அருள் வந்து குறி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேர் அங்க போகும்போது தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க என்ன நடந்ததோ எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க என் எல்லையில இருந்ததுனால தப்பிச்சிங்க. அதோட எல்லைக்கு போயிருந்தீங்கன்னா அது உங்களை சும்மா விட்டுருக்காது. அது ரொம்ப கோவத்தோட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல துரியன் பழத்தோட்டம் இருக்கிறதுனால காவலுக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மறுநாள் அந்த மரத்துல போய் சில பூஜைகள் செஞ்சுட்டு மன்னிப்பும் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு பூசாரியும் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்காம வந்திருக்காங்க. அந்த சமயத்துல பெரிய கிளை மரத்தோட உச்சியில உடையிற சத்தமும் இவருக்கு கேட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆனாலும் இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு இவங்க 2 பேர் போகவே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நடந்த டார்க் விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா என்னோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.